வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சாப்டரோட MCQs எல்லாம் ஈஸியாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வழியாக எப்படி நமக்கு ஆன்சர் கால்குலேட் பண்ணலாம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஸோ இது பாருங்க, முதல்ல நமக்கு இந்த கண்டக்டிங் பிளேட்ஸோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டக்டிங் பிளேட், கண்டக்டர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டக்டிங் பிளேட், இப்போ இந்த பிக்சரில் ஒரு கண்டக்டிங் பிளேட் இருக்குது. இந்த கண்டக்டிங் பிளேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கண்டக்டர்னால் எப்போவுமே சர்ஃபஸில் தான் சார்ஜஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ நான் இந்த கண்டக்டர், இந்த டயக்ராத்தில் ஒரு கண்டக்டர் இருக்குது, அவங்களுக்கு நான் ஒரு Q சார்ஜ் கொடுத்தா என்ன வருவாங்க? இந்த பக்கம் இந்த சர்ஃபஸில் Q/2 வருவாங்க, இந்த பக்கம் Q/2 வருவாங்க. தட் மீன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே ஈக்குவலாக ரெண்டு ஃபேஸிலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த பிளேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரு ஐசோலேட்டட் பிளேட், ஐசோலேட்டட் கண்டக்டிங் பிளேட் தான், ஐசோலேட்டட் கண்டக்டிங் பிளேட். அப்படி சொன்னால் அதோட மீனிங் இவங்களோட பக்கத்தில் வேறு யாருமே இல்லை, இவங்க தனியாக தான் இருக்கும். ஸோ ஐசோலேட்டட் கண்டக்டிங் பிளேட்டில் ஒரு சார்ஜ் கொடுத்தா அந்த பிளேட்டோட ரெண்டு சர்ஃபஸ்லும் சார்ஜ் ஈக்குவலாக டிவைட் பண்ணி போவாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷன் பாருங்க, இந்த சிச்சுவேஷனில் சப்போஸ் இங்கே ஒரு Q1 சார்ஜ் இந்த பிளேட்டில் இருக்குது, இங்கே Q2 இருக்குது, இவங்க எல்லாம் பேரலாக தான் வச்சுருக்கோம். அந்த டைமில் நான் இந்த பிளேட்டுக்கு Q சார்ஜ் கொடுத்தா இங்கே Q/2 வராது, நாட் பாசிபிள். இங்கேயும் Q/2 வராது. தட் மீன்ஸ் சார்ஜஸ் வில் நாட் கெட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. பக்கத்தில் எல்லாம் யாராவது இருந்தால் சார்ஜஸ் வில் நாட் கெட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், அது செப்பரேட்டாக டிஃப்ரெண்ட் வேயில் தான் அது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போவாங்க. இதுதான் முதல்ல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் ஃபண்டமெண்டல் ஐடியா. இனி இது பாருங்கள், அப்போ இந்த மாதிரி பேரலாக ஒரு N பிளேட்ஸ்ன்னு நான் இந்த மாதிரி வச்சாச்சு. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, இங்கே எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த பாயிண்ட் தான், ஃபேஸிங் சர்ஃபஸஸ் வில் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். அப்படி சொன்னால் இதுதான். இப்போ இந்த பக்கம் +1 கூலும்பு சார்ஜ் இருந்தால் அதோட மீனிங் இந்த பக்கம் -1 கூலும்பு வருவாங்க. இனி இந்த பக்கம் +5 கூலும்பு வந்தால் தென் இந்த சர்ஃபஸில், இதுதான் ஃபேஸிங் பிளேட், ஃபேஸிங் சர்ஃபஸ், இங்கே -5 வருவாங்க. அதுதான் லாஜிக். அப்போ இந்த பாயிண்ட் உங்கள் மைண்டில் வைக்கணும். ஃபேஸிங் சர்ஃபஸஸ் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். இனி அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் தான் இந்த பிளேட்டுக்கு எல்லாம் சப்ளை பண்ணியாச்சு. இனி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ஒவ்வொரு ஃபேஸிலும் என்ன சார்ஜ் வருவாங்க, அவங்க தே வில் ஆஸ்க், இங்கே என்ன சார்ஜ் வருவாங்க, இங்கே என்ன சார்ஜ் வருவாங்க, இங்கே என்ன சார்ஜ் வருவாங்க, அப்படி கேட்குவாங்க. அந்த டைமில் நீங்கள் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் ரெண்டு பிளேட் இருக்கும், இந்த பிளேட்டு நான் ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு பிளேட்டோட அவுட்டர் சர்ஃபஸில் எப்போவுமே சார்ஜ் சேமாக தான் வருவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது. அதுதான் நான் இங்கே எழுதியாச்சு. அவுட்டர் சர்ஃபஸஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் பிளேட்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் சார்ஜஸ். இனி அந்த ஈக்குவல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டால் இதுதான் ரிலேஷன். நீங்கள் அந்த ஒவ்வொரு பிளேட்டோடையும் சார்ஜஸ் எல்லாம் அடிஷன் பண்ணியதுக்கப்புறம் 2 வச்சு டிவைட் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள் வழியாக ஐ வில் ஷோ யூ. அப்போ உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். இது பாருங்கள், இங்கே 3 மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது. மெட்டல் பிளேட்ஸ் மீன்ஸ் கண்டக்டிங் பிளேட்ஸ் தான். அவங்களோட சார்ஜும் அங்கே கொடுத்தாச்சு. அந்த நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஒவ்வொரு சர்ஃபஸ்லையும் என்ன சார்ஜ் வரும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணணும், இந்த ரைட் மோஸ்ட் எண்டில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸு கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் எப்படி எடுக்கணும், இந்த ஒவ்வொரு பிளேட்டோட சார்ஜ் எல்லாம் சம் பண்ணணும். ஸோ Q + 4Q + -Q the whole divided by 2 எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே +Q -Q போவாங்க, அப்போ உங்களுக்கு 2Qன்னு கிடைக்கும். அப்போ கிளாரிட்டிக்காக நான் இந்த டயக்ராம் இங்கே செப்பரேட்டாக வரைஞ்சாச்சு. இனி நீங்கள் இங்கே பார்த்தா போதும். இங்கே 1 2 3. நான் இந்த பக்கம் இப்போ நமக்கு கிடைச்சாச்சு சார்ஜ் இஸ் 2Q. இந்த பக்கம் சார்ஜ் பிகம்ஸ் 2Q. இனி நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, இவங்களோட டோட்டல் சார்ஜ், இந்த பிளேட்டோட டோட்டல் சார்ஜ் Q தான். அப்போ இங்கே 2Q வந்தால் இங்கே வர வேண்டிய சார்ஜ் -Q தான். பிகாஸ் இந்த 2Qவும் இந்த -Qவும் சேர்ந்து என்ன வரணும், இந்த டோட்டல் சார்ஜ் வரணும்.
இனி ஃபேஸிங் சர்ஃபஸஸ் ஹேவ் சார்ஜஸ் வித் ஆப்போசிட் சைட் அப்படி தானே நம்ம சொன்னது. அப்போ இங்கே மைனஸ் கியூ வந்தால் இந்த செகண்ட் பிளேட்டோட ஃபஸ்ட்டு சர்ஃபஸில் என்ன வருவாங்க, ப்ளஸ் கியூ வருவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு டோட்டல் சார்ஜ் 4Q நமக்கு தெரியும். அப்போ இந்த இங்கே ப்ளஸ் கியூ வந்தால் இங்கே ப்ளஸ் 3Q வரணும். அப்போ தானே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 4Q கிடைக்கும். இனி இங்கே ப்ளஸ் 3Q வந்தால் இம்மிடியேட்டாக இங்கே என்ன வருவாங்க, மைனஸ் 3Q வருவாங்க. நான் மைனஸ் 3Q ப்ளஸ் 2Q அது ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது மைனஸ் Q. ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஸோ ஃபேஸிங் சர்ஃபஸில் இப்போ என்ன சார்ஜ் எல்லாம் வந்து கேட்டால் இதுதான் பாயிண்ட்டு. சி அவர் ஆன்சர் இஸ் இதுதான். இங்கே இந்த சர்ஃபஸில் 2Q, இந்த பக்கம் மைனஸ் Q, இந்த பக்கம் ப்ளஸ் Q, இந்த பக்கம் ப்ளஸ் 3Q, இந்த பக்கம் மைனஸ் 3Q, இந்த பக்கம் ப்ளஸ் 2Q. அப்போ அந்த கொஸ்டினில் தே வில் ஆஸ்க் ஃபார் எ பர்டிகுலர் சர்ஃபஸ். அவங்க ஏதாவது ஒரு சர்ஃபஸ் கேட்கும், ஃபேஸு கேட்கும். இல்லைனா இது காமனாக இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இதுதான் டெக்னிக். 3 infinitely long charge sheets are placed as shown in figure. The electric field at point P is. அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே நான் 2 இன்ஃபைனைட்லி சார்ஜ் ஷீட் வச்சாச்சு. அதில் ஒரு எண்ணம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஷீட்டு தான், இன்னொரு எண்ணம் நெகட்டிவ்லி சார்ஜ் ஷீட்டு தான். அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்னா அவங்களோட பக்கத்தில் ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தால் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வருவாங்க. அது மட்டும் இல்லை, எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எவே ஃப்ரம் தி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஷீட்டு தான் வருவாங்க. அப்போ மேக்னிடியூட் வில் பி சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அப்படி தான். இப்போ இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இதுதான் வருவாங்க. நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கேயும் நீங்கள் எடுத்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன தான் வருவாங்க, சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான் வருவாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர் போட்டால், இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு பேர் போட்டால், ஏலும் பியிலும் மேக்னிடியூட் வில் பி சேம், டைரக்ஷன் வில் பி எவே ஃப்ரம் தி ஷீட். இனி நெகட்டிவ் சார்ஜ் ஷீட்னா ஆப்போசிட்டாக தான் வருவாங்க. எப்படி வருவாங்க, பக்கத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஷீட்டு தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இது வருவாங்க, டைரக்ஷன் வருவாங்க. மேக்னிடியூடு சேம் தான், மேக்னிடியூடு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான். வேல்யூ மேக்னிடியூட் எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், டைரக்ஷன் மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். ஸோ இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ஷீட்டோட பக்கத்தில் எந்த டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணியாலும் வேல்யூ வில் பி சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நான் அந்த கான்செப்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பாயிண்ட் பியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ பாயிண்ட் பிக்கு மேலே ஒரு சிக்மா இருக்குது, கீழே ஒரு -2 சிக்மா, ஒரு மைனஸ் சிக்மா இருக்குது. அப்போ இதுக்கு நான் இந்த டயக்ராம் செப்பரேட்டாக இங்கே கீழே வரைஞ்சாச்சு. இது பாருங்கள், இந்த பாயிண்ட் பி, அந்த பி பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த பிளேட்டுக்கு நான் ஏன்னு பேர் போட்டாச்சு. அது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டு நமக்கு தெரியும், அவங்களோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. அந்த மாதிரி கீழே 2 ஷீட் இருக்குது, பிளேட்டெல்லாம் ஷீட்டு. அந்த பி பாயிண்ட்டுக்கு கீழே 2 பேர் இருக்குது, ஒரு -2 சிக்மா ஷீட்டும் இருக்குது, மைனஸ் சிக்மா ஷீட்டும் இருக்குது. அவங்கள 2 பேரையும் சேர்த்து ஒன்றா ரெப்ரசன்ட் பண்ணலாம், -3 சிக்மா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் நமக்கு முதல்ல கால்குலேட் பண்ண வேண்டியது டைரக்ஷன் எப்படி வருவது, அந்த பாயிண்ட் பியில் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருவது தான் யோசிக்கணும். அப்போது அதுக்காக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இங்கே பி பாயிண்ட் +1 சார்ஜ் இருக்குன்னு நினைக்கணும். +1 அது கூலும்பல்ல, +1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கணும். அப்போது அந்த ஏ பிளேட்டு வழியாக, அந்த ஏ ஷீட் வழியாக அந்த பி பாயிண்டில் இப்போ என்ன வருவாங்க, ஒரு ரிப்பல்ஷன் எஃபெக்ட் வருவாங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வேர்டு தான் வருவாங்க. ஸோ இஏன்னு பேர் போடலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வேர்டு. அந்த மாதிரி அந்த பி பிளேட்டு இந்த +1 அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ அட்ராக்ஷன் டைரக்ஷன் டவுன்வேர்டு தான் வருவாங்க, இப்படி தான் வருவாங்க. அப்போ அது இபின்னு பேர் போடலாம். ஸோ ஒன் பாயிண்ட் இஸ் நவ் கிளியர். அந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வேர்ட் டைரக்ஷன் தான் வருவாங்க. இனி இந்த கொஸ்டினில் இந்த பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் அப்வேர்டு தான் தே ஹவ் ரெப்ரசன்டட். அப்போ அது வச்சு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வேர்டு தான் வருவாங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் -k கேப்னு நமக்கு கன்க்ளூஷன் எடுக்கலாம். இனி இந்த டயக்ராம் பார்த்தா செகண்ட் சாய்ஸும் ஃபோர்த்து சாய்ஸ்லையும் -k கேப் வருவாங்க. அப்போ இனி நமக்கு மேக்னிடியூடு தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, வேறு எதுவும் செய்ய வேண்டாம், இந்த 2 சார்ஜ் டென்சிட்டியும் சம் பண்ணணும். தட் மீன்ஸ் சிக்மா ப்ளஸ் 3 சிக்மா. இந்த டைமில் சைன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேக்னிடியூடு மட்டும் எடுத்தால் போதும். பிகாஸ் சைன் ஆல்ரெடி நம்ம டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ சிக்மா ப்ளஸ் 3 சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட்.
that means total charge density by 2 epsilon naught. அப்போ என்ன வருவாங்க 4 sigma by 2 epsilon naught. That means என்ன வருவாங்க 2 sigma by epsilon naught. So magnitude is 2 sigma by epsilon naught, direction is minus k cap. அப்போ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தா our choice is second choice. So second choice is the correct answer. இனி நமக்கு அந்த NEET 2000 கேட்ட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பாருங்க, 2 parallel infinite line charges with linear charge densities plus lambda coulomb per meter and minus lambda coulomb per meter are placed at a distance of 2r in free space. What is the electric field in the midway between the two line charges? அப்போ அந்த ரெண்டு லைன் சார்ஜஸ் நான் அங்கே வரைஞ்சி வச்சாச்சு. அப்போது இது பாசிட்டிவ்லி சார்ஜு லைன் சார்ஜ் தான், இது நெகட்டிவ்லி சார்ஜு லைன் சார்ஜ், ப்ளஸ் லேம்டா மைனஸ் லேம்டா. அப்போ அவங்களுக்கு நடுவில் செப்பரேஷன் 2r தான் கொடுத்தாச்சு. இந்த மிடில் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு வேணும். இப்போ மிடில் பாயிண்ட்னா r டிஸ்டன்ஸ். அப்போ r டிஸ்டன்ஸில் என்ன வருவாங்க இந்த பாயிண்டில். அப்போ இங்கேருந்து டிஸ்டன்ஸும் r தான். டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணணும். இங்கே 6, இங்கே 6. நான் இது ரொம்ப ஈஸியான ஐடியா தான், வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். இது பாருங்கள், இந்த பாசிட்டிவ் லைன் சார்ஜ் வழியாக இந்த பாயிண்டில் இந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருவாங்க. இந்த இவங்களுக்கு ஏன்னு பேர் போட்டால் இது ஏ லைன் சார்ஜ், இது பி லைன் சார்ஜ்னு போட்டால் ஏ லைன் சார்ஜ் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் தான் வருவாங்க. எப்போவுமே டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணணும் அந்த பாயிண்டில் ஒரு +1 ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க மாதிரி நினச்சா போதும். அப்போ இந்த பாசிட்டிவ் லைன் சார்ஜ் அவங்கள ரிப்பல் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைரக்ஷன் தான் ஏன்னு நான் மார்க் பண்ணியாச்சு. இனி அந்த நெகட்டிவ் லைன் சார்ஜ் இந்த +1 அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைரக்ஷனும் இந்த பக்கம் தான் வருவாங்க, இந்த டைரக்ஷன் தான் வருவாங்க. இபின்னு பேர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்டில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிகம்ஸ் EA + EB. இனி இஏயும் இபி என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி லைன் சார்ஜோட ஈக்குவேஷன் நம்ம படித்தாச்சு. வாட் இஸ் தட் ரிலேஷன்? λ/2π epsilon naught r. λ/2π epsilon naught r plus λ/2π epsilon naught r. That means உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் λ/π epsilon naught r. அப்போ அந்த மிட்வே, இதுதான் அந்த மிட்வே பாயிண்ட். வந்து பேர் போட்டால் மிடில் பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ கிடைச்சாச்சு. வாட் இஸ் த வேல்யூ? λ/π epsilon naught r. Now one more point, இந்த இங்கே ஒரு ப்ளஸ் லாம்டாயும் இங்கே மைனஸ் லாம்டாயும் வந்தப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைச்சாச்சு. λ/π epsilon naught r. இது ரெண்டும் சேம் வந்தா தட் மீன்ஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் லைன் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் லைன் சார்ஜ் வந்தால் மிட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டால் ஆன்சர் வில் பி 0. இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் லாம்டா, இங்கேயும் லாம்டா. இப்போ இங்கே ஒரு மிடில் பாயிண்ட் எடுத்தால் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஏ, இது பி, அப்படி எடுத்தால் இஏ இந்த பக்கம், இபி ஆப்போசிட்டாக தான் வருவாங்க. எப்போவுமே பாசிட்டிவ்லி சார்ஜு ஷீட் ஆனாலும் லைன் சார்ஜ் ஆனாலும் அவங்களுக்கு எவே தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வருவாங்க. ஸோ இஏ இபி இது ரெண்டும் மிட் பாயிண்ட் தானே. அப்போது இங்கே இந்த டிஸ்டன்ஸ் 6, இந்த டிஸ்டன்ஸ் 6. ஸோ கண்டிப்பாக இஏ ஈக்குவல் டு இபி. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. அது மிடில் பாயிண்ட் எம்ன்னு நம்ம மார்க் பண்ணிய இஎம் வில் பி ஈக்குவல் டு 0. இது கவனிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பார்க்கலாம். ஃப்ளக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ சர்ஃபஸ் ஆஃப் ஏரியா 40 யூனிட்ஸ் இந்த XZ பிளேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிடைச்சா வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. phi is equal to vector E dot vector A. இனி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. த்ரூ ஏ சர்ஃபஸ் ஆஃப் ஏரியா 40 யூனிட்ஸ் இன் XZ பிளேன் தான் சொன்னாங்க. XZல நீங்கள் இது யோசிச்சா போதும். யார் மிஸ்ஸிங்கு? y இஸ் மிஸ்ஸிங். அப்போது ஏரியா வெக்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். A ஈக்குவல் டு 40 இன்டு ஜே கேப். ஒய்? பிகாஸ் எக்ஸு இசட், இதில் y தான் மிஸ்ஸிங். அப்போ அதை எடுத்தால் போதும், அதுதான் ஷார்ட்கட். ஸோ 40 இன்டு ஜே கேப். இனி உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். வாட் இஸ் 5?
phi is equal to E dot A தான். அப்போ இனி டாட் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுற டைமிலும் ஷார்ட்கட் இருக்குது. என்ன செய்யணும்? இங்கே ஏரியாவோட டைரக்ஷன் வெக்டர் இஸ் ஜே கேப். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜே கேப் வந்துட்டு இருக்குது, அந்த டேர்ம் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ அந்த வேல்யூ 5 தான். ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5 தான். ஸோ 5 ஈக்குவல் டு 5 into 40 which is equal to 200 யூனிட்ஸ். இங்கே ஏரியா மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்போ ஜஸ்ட் 200 இல்லைன்னா 200 யூனிட்ஸ். அது சாய்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் டெக்னிக். இனி நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 5. A spherical gaussian surface encloses a charge of 17.7 into 10 raised to minus 8 coulomb. Calculate the electric flux through the surface. It's a direct question. See, electric flux nu keta, electric flux equals, according to Gauss's law, 1 by epsilon times the charge enclosed by that surface. So here, phi equals 1 by epsilon naught into charge enclosed is 17.7 into 10 raised to minus 8 coulomb. அப்போ நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டியங்க. 1 by epsilon naught is 8.854 into 10 raised to minus 12 எல்லாருக்கும் தெரியும், into 17.7 into 10 raised to minus 8. Now இங்கே 8.854 into 2, that will give you your 17.7. So your answer will be, உங்களோட answer 2 into 10 raised to minus 8 into 10 raised to plus 12 வந்து வருவாங்க, which is equal to 2 into 10 raised to 4. 2 into 10 raised to 4 Newton meter square per coulomb. That's the unit of flux. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சர் டைரக்ட் தான். இனி செகண்ட் பார்ட்டு தான் கவனிக்க வேண்டியது. கான்செப்சுவல் கொஸ்டின் தான். இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி Gaussian surface is made 4 times, what will be the flux through the surface? அப்போ நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். இப்போ முதல்ல இருந்த Gaussian surface இப்படின்னா நீங்கள் அவங்களோட ரேடியஸ் 4 times, அப்போ கொஞ்சம் பெருசாக வந்தாச்சு, பெரிய ஸ்பியர் ஆயாச்சு. அப்போது இந்த உள்ளே இருக்கிற சார்ஜுக்கு சேஞ்ச் இல்லை. சார்ஜ் இஸ் வாட் இஸ் த வேல்யூ? த சார்ஜோட வேல்யூ 17.7 into 10 raised to minus 8 coulomb தான். அப்போ நான் அது Qன்னு டினோட் பண்ணலாம். Q. Let Q is equal to 17.7 into 10 raised to minus 8 coulomb. அப்படி யோசிச்சா முதல்ல இருந்த ஸ்பியருக்குள்ளே, அப்போ அந்த முதல்ல இருந்த ஸ்பியரோட ரேடியஸ் R. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணியாச்சு, அதோட ரேடியஸ் 4 times R. ஸோ இந்த ரெண்டு கேஸிலும் இந்த சின்ன ஸ்பியர் ஆனாலும் சரி, இந்த பெரிய ஸ்பியர் ஆனாலும் அவங்க என்க்ளோஸ் பண்ணிய சார்ஜ் சேம் தான். ஸோ அக்கார்டிங் டு Gauss's law, flux depends only on charge enclosed. That means அந்த உங்களோட Gaussian சர்ஃபஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரேடியஸு 4 times ஆக்கியாலும், நீங்கள் அது 5 times ஆக்கியாலும், எவ்வளோ ஆக்கியாலும் அந்த சர்ஃபஸுக்குள்ளே இருக்கிற சார்ஜுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ ஃப்ளக்ஸுக்கும் சேஞ்ச் வராது. ஸோ there is no change in flux. செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் அதுதான். there is no change in flux. ஸோ 2 into 10 raised to 4 Newton meter square per coulomb தான் இந்த பெரிய ஸ்பியர், பெரிய Gaussian ஸ்பியர் வழியாக வெளியே வர போகிற ஃப்ளக்ஸோட வேல்யூம் அது மட்டும்தான் வருவாங்க, வேறு எதுவும் வராது. இனி நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Consider a uniform electric field 3 into 10 raised to 3 I cap Newton per coulomb. The flux of this field through a square of 10 centimeter on a side whose plane is parallel to the YZ plane is. அப்போ ஒரு ஸ்கொயர் வழியாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும் தான் கேள்வி. சிச்சுவேஷன் நாங்கள் டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கோம், நீங்கள் இது பார்க்கணும். இனி இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஐ டோல்ட் யூ, ஃப்ளக்ஸுக்கு வந்தால் எப்போவுமே phi ஈக்குவல் டு E dot A தான் கன்சிடர் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி வெக்டர் ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸோ 3 into 10 raised to 3 I cap டாட். இனி அந்த ஏரியா என்ன வருவாங்க? நம்ம ஸ்கொயரு, ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரோட பிளெயின் மீன்ஸ் சர்ஃபஸ்ஸு YZ பிளெயினுக்கு பேரலாக இருக்கும். அப்போது இங்கே நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஷார்ட்கட்டாக இது யோசித்தா போதும், YZ பிளெயின். அப்போ அங்கே யார் மிஸ்ஸிங்? X மிஸ்ஸிங் தான். அப்போ உங்கள் மைண்டில் வந்தால் போதும். தென் ஏரியா பிகம்ஸ், ஏரியா வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது A ஈக்குவல்ஸ், இது ஸ்கொயர் சர்ஃபஸ் தான். இப்போ ஸ்கொயரோட ஏரியா நமக்கு தெரியும்
10 centimeter square தான் வரும். சாரி 10 into 10 100 centimeter square தான் வருவாங்க. ஸோ 100 into 10 raised to minus 4 meter square. டைரக்ஷன் ஐ கேப் வந்து ஈஸியாக எழுதலாம். பிகாஸ் YZ பிளேன் தான் சொன்னாங்க, அப்போ எக்ஸ் மிஸ்ஸிங். அப்போ ஏரியாவோட யூனிட் வெக்டர் ஐ கேப்பு வருவாங்க. அதுதான் ஷார்ட்கட். அப்போ என்ன வருவாங்க? டாட் 100 into 10 raised to minus 4 into I cap. So our answer becomes என்ன வருவாங்க? 30 வருவாங்க. So 30 Newton meter square per coulomb. இதுதான் ஆன்சர். So which choice? Best choice is first choice, 30 Newton meter square per coulomb. Now நமக்கு seventh question பார்க்கலாம். சேம் மாடல், ஆனால் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்குது. இது பாருங்கள், கொஸ்டின் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அண்ட் ஸ்கொயர் சர்ஃபஸ் தான். ஆனால் த நார்மல் டு இட்ஸ் பிளேன் மேக்ஸ் எ 60 degree ஆங்கிள் வித் த எக்ஸ் ஆக்சஸ். அந்த டயக்ராம் தான் அங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின் வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி யோசிச்சா போதும், இ இன்டு ஏ இன்டு காஸ் 60 degree. அதுதான் பாயிண்ட். So what is electric field? 3 into 10 raised to 3. Area again square of 10 centimeter on a side. Appo area is 100 centimeter square. That means 100 into 10 raised to minus 4 into cos 60 is 1 by 2. So your answer becomes 1.5 into 10, which is equal to 15 Newton meter square per coulomb. Direct formula substitution da. So best answer is second choice. இனி நம்ம 8th question பார்க்க போகிறேன். Consider a circle of radius r. A point charge lies at a distance a from its center and on its axis such that r equals a root 3. If electric flux passing through the circle is phi, find the magnitude of point charge. அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு பலாப்பழம் ட்ரிக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். பலாப்பழம் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். பலாப்பழம் ட்ரிக்கோட வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் சேம் மாடல் தான், சேம் ட்ரிக்கு தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்னு தான் சொன்னாங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது பாருங்கள், இதுதான் சிச்சுவேஷன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் ஆர். அந்த சர்க்கிளோட சென்டர் இருந்து ஆக்சிஸில் ஏ டிஸ்டன்ஸில் தான் ஒரு பாயிண்ட் இருக்கும் Q. அங்கே தான் ஒரு சார்ஜ் வச்சாச்சு Q, அதான் நான் Qன்னு பேர் போட்டாச்சு. ஸோ Q இஸ் த சார்ஜ். நவ் இந்த சர்க்கிள் வழியாக வரப்போகிற ஃப்ளக்ஸு, இஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஃப்ளக்ஸ் இஸ் ஃபைன்னு கொடுத்தாச்சு. இந்த சர்க்கிள் வழியாக வரப்போகிற ஃப்ளக்ஸோட வேல்யூ அவங்க ஃபைன்னு டினோட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன் என்ன செய்யணும்னா, இந்த ஆக்சிஸில் இருக்கிற இந்த Q சார்ஜை சரவுண்ட் பண்ணி ஒரு காஷியன் டாட்டடாக நான் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஒரு காஷியன் சர்ஃபஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அந்த காஷியன் சர்ஃபஸோட ரேடியஸ் ஆர். அப்போ ஆர் ரேடியஸில் ஒரு காஷியன் சர்ஃபஸ், காஷியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ் தான். பிகாஸ் பாயிண்ட் சார்ஜுக்கு சரௌண்டிங்காக ஒரு காஷியன் சர்ஃபஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியா அது ஸ்பியராக தான் வருவாங்க எப்போவுமே. அப்போது அந்த ஸ்பியருக்குள்ளே தான் நம்ம சர்க்கிளும் வருவாங்க. இது அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு இந்த கொஸ்டினில், ஆர் ஈக்குவல் டு ஏ ரூட் 3. அப்படி சொன்னால் அதோட மீனிங் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 3. தட் மீன்ஸ் ஏ இஸ் வெரி வெரி லெஸ் தேன் ஆர். அப்போ அந்த சர்க்கிள், நம்ம சர்க்குலர் லூப்பு இல்லைன்னா அந்த சர்க்கிள் இந்த காஷியன் ஸ்பியருக்குள்ளதாக இருக்கும். இனி தான் நம்ம டெக்னிக். நம்ம இப்படி யோசிக்கணும், இந்த காஷியன் சர்ஃபஸை வழியாக வெளியே வரப்போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு தான் நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். அக்கார்டிங் டு அவர் காஸஸ் லா, ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் த்ரூ த காஷியன் சர்ஃபஸ். ஸோ ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் த்ரூ காஷியன் சர்ஃபஸ் நான் ஃபை நோட்டுன்னு டினோட் பண்ணியா என்ன வருவாங்க, ஃபை நோட் இஸ் ஈக்குவல் டு 1 by epsilon times the charge enclosed. அப்போ நம்ம டாட்டட் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற சார்ஜ் Q. ஸோ ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் சார்ஜ். ஸோ ஃபை நோட் ஈக்குவல் டு 1 by epsilon நோட் டைம்ஸ் Qன்னு டினோட் பண்ணிக்கலாம். இனி நம்ம பலாப்பழம் கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறேன்.
நம்ம மைண்டில் வர வேண்டியது, இப்போ நம்ம கொஸ்டினில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இந்த சர்க்கிள் வழியாக நம்ம காஷியன் ஸ்பியருக்குள்ளே தான் இந்த சர்க்கிள் இருக்கும். அப்போ அந்த சர்க்கிள் வழியாக வரப்போகிற ஃப்ளக்ஸுக்கு ஃபைன் அவங்க டினோட் பண்ணியாச்சு. இனி அந்த ஃபைனை நம்ம இப்படி யோசிக்கணும், நம்ம 4πr² ஏரியா வழியாக வரப்போகிற ஃப்ளக்ஸு ஃபை நோட்டுன்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. பிகாஸ் நம்ம காஷியன் சர்ஃபஸ் இஸ் ஸ்பெரிக்கல். அப்போ 4πr² சர்ஃபஸ் ஏரியா வழியாக வெளியே வரப்போகிற ஃப்ளக்ஸு தான் ஃபை நோட். அப்படின்னா நம்ம πr² ஏரியா வழியாக எவ்வளோ வருவாங்க, அதுதான் நம்ம ஃபைன்னு கொஸ்டின் கொடுத்தாச்சு. அப்படி இன்டர்பிரட் பண்ணணும். இதுதான் பலாப்பழம் இருக்கு. ஸோ 4πr²க்கு ஃபை நோட், அப்படின்னா πr²க்கு என்ன ஃபை. அக்கார்டிங் டு த கொஸ்டின் ஃபைன்னு தான் அவங்க கொடுத்தாச்சு. ஸோ இனி வேறு எதுவும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே πr² இருக்குது, இங்கே πr² இருக்குது. அப்போது என்ன கிடைச்சாச்சு, ஃபை ஈக்குவல்ஸ் ஃபை நோட் பை 4. இனி நம்ம கொஸ்டினில் என்ன கால்குலேட் பண்ணணும், நமக்கு Q தான் கால்குலேட் பண்ணணும், கேபிட்டல் Q தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபை ஈக்குவல் டு ஃபை நோட் பை 4ன்னு எழுதியா, ஃபை நோட் என்ன நமக்கு தெரியும், 1/ε0 டைம்ஸ் Q. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/ε டைம்ஸ் Q divided by 4, which is equal to Q by 4ε0. That means Q equals, இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ Q equals 4 into ε0 into 5. So our correct answer will be the last choice, fourth choice. இனி நமக்கு அந்த 9th question பார்க்கலாம். இது ஒரு NCERT based question தான், previous year question தான். A point charge plus Q is at a distance d/2 from a square surface of side D and is directly above the center of the square as shown in figure. Electric flux through the square is. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டால் எப்போவுமே நமக்கு ஒரு கோசஸில் அப்ளை பண்ணோன்னா ஒரு க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபஸ் நமக்கு வேணும். எப்போவுமே நம்ம ரெக்குயர்மெண்ட் அதுதான், க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபஸ் வச்சு அந்த லா அப்ளை கோசஸ் லா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏ க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபஸ் இஸ் ரிக்வயர்ட். அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் சர்ஃபஸ் மட்டும்தான் கொடுத்தாச்சு, அதோட சைடு லெங்க் டின்னு கொடுத்தாச்சு. இந்த d/2 ஹைட்டில் ஒரு Q சார்ஜும் அவங்க வச்சாச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தட் ஸ்கொயர் சர்ஃபஸ். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இந்த கொஸ்டினில் கொடுத்த அந்த ஸ்கொயர் சர்ஃபஸ் ஒரு கியூபோட பாட்டம் சர்ஃபஸாக வர மாதிரி நினைக்கணும். அப்படி சொன்னால் இப்படி தான் நான் இந்த டயக்ராம் வரையலாம். யூ கேன் ஃபாலோ தட். ஸோ நமக்கு ஒரு இமேஜினரி காஷியன் சர்ஃபஸ் வேணும். எப்போவுமே ஃப்ளக்ஸ் கோசஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு காஷியன் சர்ஃபஸ் வேணும், இமேஜினரி சர்ஃபஸ் வேணும். அப்போ நான் இங்கே ஒரு கியூபாக தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வருவாங்க. ஸோ இந்த கியூபோட அப்போ இந்த கிவன் ஸ்கொயர் சர்ஃபஸ்ஸு இப்போ அந்த கியூபோட பாட்டம் ஃபேஸாக வந்தாச்சு. இனி இந்த கியூபோட சைடு லெங்க் எல்லாமே டின்னு நினைக்கணும். டைமென்ஷன்ஸ் எல்லாமே டி தான். கியூபோட சைடு டி. அப்படி நம்ம யோசிச்சா இந்த கியூபோட மிடில் தான் இந்த கிவன் சார்ஜ் Q வருவாங்க. இந்த Q சார்ஜ் இந்த கியூபோட மிடில் தான் வருவாங்க. ஸோ Q இங்கே தான் வருவாங்க. இனி நமக்கு என்ன அப்ளை பண்ணலாம், நமக்கு அந்த காசஸில் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த கியூப்னா உங்களுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். ஒரு கியூபோட சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இப்படி யோசிச்சா போதும், நீங்கள் எந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கோ அந்த ரூமு ஒரு கியூப் மாதிரி நினச்சா போதும். அப்போ கியூபுக்கு உங்களுக்கு அந்த ரூமில் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 6 ஃபேஸஸ் இருக்குது. 2 சைடு, முன்னாடி பின்னாடி ஒரு வாலு, சைடில் 2 வாலு, தென் ரூஃபு, தென் நம்ம ஃப்ளோரு, இதெல்லாம் சேர்த்து 6 ஃபேஸ் வருவாங்க ரூமுக்கு. அந்த மாதிரி கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. அப்போது இந்த சார்ஜ் மிடில் பாயிண்டில் தான் வருவாங்க, அந்த கியூபோட மிடில் பாயிண்ட் தான் வருவாங்க. அப்போது அந்த 6 ஃபேஸ் வழியாக ஈக்குவலாக தான் ஃப்ளக்ஸு வருவாங்க. அப்போது நம்ம காசஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் Gauss's law? Total flux coming out through all the 6 phases is equal to 1/ε0 times the charge enclosed. டோட்டல் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் எல்லாமே ஈக்குவல் ஃப்ளக்ஸு தான், 6 ஃபேஸ் வழியாக வருவாங்க.
ஸோ 5 + 5 + 5 + 5 + 5 அப்படி எழுதணும். 6 × 5 எழுதியா போதும். 1 2 3 4 5 6. கான்செப்சுவல் கிளாரிட்டிக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ 1/ε0 டைம்ஸ் q. That means 6 × 5 = 1/ε0 டைம்ஸ் q. 6 ஃபேஸஸ் வழியாக வரப்போகிற டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் 6 × 5. நமக்கு ஒரு ஃபேஸு வழியாக வரப்போகிறது மட்டும் போதும். அப்போது அதை எப்படி எழுதுவாங்க? therefore 5 = 1/6ε0 × q. எல்லா ஃபேஸு வழியும் ஈக்குவலாக தான் இந்த ஃப்ளக்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இப்படி வந்தாச்சு. 5 = 1/6ε0 டைம்ஸ் q. இனி நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கியூப் ரிலேட்டட் கொஸ்டின் தான். A long string with a charge of lambda per unit length passes through an imaginary cube of edge A. The maximum flux of electric flux through the cube is. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் தான் கேட்டாச்சு. மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ்னு கேட்டால் ஒரு க்யூபுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு லாங் ஸ்ட்ரிங்கு வச்சாச்சு. அப்போது க்யூபுக்குள்ளே மேக்ஸிமம் சார்ஜ் வந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வெளியே வருவாங்க. பிகாஸ் அக்கார்டிங் டு காஸஸ் லா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் த சார்ஜ் என்க்ளோஸ்ட். ஸோ சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஃப்ளக்ஸும் அதிகமாக வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வரணும்னா இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தா நான் கிளியராக அங்கே வரைஞ்சிருக்கும். அந்த கிராஸ் டயகனல் வழியாக அந்த ஸ்ட்ரிங்கை வச்சா மட்டும்தான் மேக்ஸிமம் லெங்தில் வருவாங்க. √3a அந்த டோட்டல் √3a லெங்தில் உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். தட் மீன்ஸ் சார்ஜ் எலாங் திஸ் பாடி டயகனல் அதில் வருவாங்க. ஐ மீன் கிராஸ் டயகனலில் வருவாங்க. நவ் இங்கே காஸஸில் அப்ளை பண்ணலாம். ஆன்சர் இஸ் வெரி ஈஸி. 5 = 1/ε0 டைம்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ்ட். அப்போ இந்த க்யூபுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிய சார்ஜ் எவ்வளவு? இப்போ இந்த √3a லெங்தில் சார்ஜ் இருக்கும். கொஸ்டினில் லாம்டான்னு கொடுத்தாச்சு. வாட் இஸ் லாம்டா? சார்ஜ் டென்சிட்டி பர் யூனிட் லெங்த். அப்படி சொன்னால் அதோட மீனிங் என்ன? யூனிட் லெங்தில் லாம்டா சார்ஜ் வருவாங்க. எகெயின் பலாப்பழம் கான்செப்ட். தட் மீன்ஸ் யூனிட் லெங்தில் லாம்டா சார்ஜ் வருவாங்க. அப்படின்னா நம்ம இப்போ இந்த டயகனலோட கிராஸ் டயகனலோட லெங்த் எவ்வளவு? √3a. √3aயில் எவ்வளவு வருவாங்க? ஸோ அதுதான் டோட்டல் சார்ஜ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 lambda a divided by ε0. So your answer is fourth option. Now next question பார்க்கலாம். ஆக்சுவலி 10 MCQ தான் சொன்னது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குது. இது பாருங்க. A system has two charges, QA equal to 2.5 × 10⁻⁻7 and QB is equal to -2.5 × 10⁻⁻7 located at the points 0 0 -15 cm and 0 0 +15 cm. That means QA சார்ஜ் இங்கே தான் இருக்கும். QA இங்கே தான் இருக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜ் தான். QB இங்கே தான் இருக்கும். ஓகே. ஸோ QA is negative. QA is positive. QB is negative. அப்போ இது டைபோல் ஆயாச்சு. ஓகே. நான் டோட்டல் சார்ஜ் ஒரு டைபோலோட டோட்டல் சார்ஜ் கேட்டால் நமக்கு தெரியும். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ரெண்டு சேர்த்து 0. அப்போ இந்த 4 சாய்ஸ் பார்த்தாலும் 4 0 தான். இனி இவங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கேட்டாச்சு. அப்போது ஆல்வேஸ் நம்ம மைண்டில் வரணும், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் தான் வருவாங்க? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் வருவாங்க. அப்போ QB இப்போ இங்கே தான் இருக்கும். அப்போது மைனஸ் டு ப்ளஸ் டைரக்ஷன் தான் டைபோல் மொமெண்ட் வருவாங்க. அப்போ இந்த 4 சாய்ஸில் இந்த நெகட்டிவ் இசட் ஆக்சஸ் ஏது வரும்னு பார்த்தா போதும். ஸோ நெகட்டிவ் இசட் ஆக்சஸ் செகண்ட் சாய்ஸ் தான். ஸோ அவர் ஆன்சர் இஸ் செகண்ட் சாய்ஸ். வேறு கால்குலேஷன் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. அப்போ இந்த 11 கொஸ்டின்ஸும் நீங்கள் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஸ்பீடும் எல்லாம் கிடைக்குவாங்க. ஓகே. Thank you.